பொருளாதாரம், அரசியல் போன்ற பல விஷயங்களில் இன்றைய நடப்புகளால் ஏமாற்றம் அடைந்த பலர் நாளை இந்தியா இருண்டுள்ளது என்பார்கள். ஆனால் நாளைய பாரதம் இன்றைய பள்ளி வகுப்பறைகளில் உருவாகிறது என்பதை நம்பும் சிலர் வகுப்பறைகளில் வடிவம் பெறும் இளைய இந்தியாவின் பார்வையை இருண்டுவிடக்கூடாது என்ற முயற்சிகளில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நேஷனல் புரோகிராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் என்ற மத்திய அரசு திட்டம் மக்களின் பார்வை கோளாறை தீர்க்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறது. இதன்படி கிராமப்புற மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பார்வை குறைகளை கண்டறிந்து அதை ஆரம்ப நிலையிலேயே தீர்த்து வைப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது. தன்னார்வ தொண்டு அமைப்புகள் சில இந்த பணியில் ஆர்வம் காட்டி வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் இவ்விதமான கண் பரிசோதனையை அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக செய்யும் பணியில் சமர்ப்பன் என்ற பெயரிலான தன்னார்வ தொண்டு நிறுவனமும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையும் இணைந்து நடத்தி வருகின்றன. செங்குன்றம் அருகிலுள்ள பாடியநல்லூரில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த கண் பரிசோதனையின் போது இதுபோன்ற பிரச்சனைகளை முன்னதாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கண்ணில் கிளாஸ் பவர் தேவைப்படுது. பார்வை கோளாறுகள் சொல்லுவோம், இல்லை இந்த ஸ்குவிண்ட் மாதிரியான ப்ராப்ளம், இல்லை சோம்பேறி கண்ணுன்னு சொல்லுவோம், லேசி ஐ. இதெல்லாம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அதை சீக்கிரமாக கரெக்ட் பண்ணினாதான் அவங்களோட பார்வை வருங்காலத்தில் அவங்க நல்லா பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களின் வகுப்புகளுக்கு பாதிப்பில்லாமல் நடத்தப்படும் இந்த வகையான கண் பரிசோதனையை இந்த மாவட்டம் முழுவதும் உள்ள எல்லா பள்ளிகளிலும் நடத்த இந்த கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதோடு இந்த கண் பரிசோதனையின் போது அறுவை சிகிச்சை எதுவும் தேவையானால் அவை சங்கர நேத்ராலயா மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்படுவதுடன் கண்ணாடி தேவைப்படும் மாணவர்களுக்கு அவற்றை சமர்ப்பன் தன்னார்வ தொண்டு அமைப்பு இலவசமாக வழங்கி வருகிறது. இது மட்டுமின்றி சென்னை நகரை மையமாக வைத்து சமர்ப்பன் சில திட்டங்களை வைத்துள்ளதாம். We established office in Chennai in 2010 to address the greening of the city, the mosquito eradication and to solve the water problem in Chennai and surrounding areas. இன்றைய இளைய தலைமுறையை மேம்படுத்த எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் நாளைய இந்தியாவின் நல்வாழ்வுக்கு ஊற்றப்படும் தண்ணீர் என்ற நோக்கில் செய்யப்படும் இத்தகைய முயற்சிகள் மற்ற மாவட்டங்களில், மாநிலங்களில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். இதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள அமைப்புகள் முயலுமானால் நாளைய இந்தியாவின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய தலைமுறைக்காக செங்குன்றத்திலிருந்து பாலாஜியுடன் விஸ்வநாத். இத்துடன் வணிக செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல செய்திகளுக்கு புதிய தலைமுறை